ஹாய் மக்களே! வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோல தான் நான் உங்கள சந்திக்க வந்திருக்கேன். வீட்ல இருந்துட்டே நீங்க பார்ட் டைமா ஜாப் பண்ணணும், ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இது ஒரு ஜென்யூனான கம்பெனி. அது என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். இது வந்துட்டு திருநெல்வேலியில தான் அமைஞ்சிருக்கு. இவங்க 2018ல ஸ்டார்ட் பண்ணி, இந்த 2025 வரைக்கும் நெறைய பிரச்சனைகள சந்திச்சு, கவர்மெண்ட் கிட்ட போய் லீகலா ப்ரூவ் பண்ணி, சர்டிஃபிகேட் வாங்கி இன்னும் சூப்பரா வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாரி ஒரு ஜென்யூனான கம்பெனில இருந்து ஒரு சூப்பரான பிளானுமே வந்து அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருக்காங்க. அது என்ன பிளான் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துரலாம். நீங்க பார்ட் டைம் ஜாப்ல இணையணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, மேல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்கள கைட் பண்றேன். மார்க்கெட்டிங் பிளான்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணுதான். இதுல வந்து ஒரு 3 விதமா குடுத்திருக்காங்க. ஏ, பி, சின்னு நான் வச்சிருக்கேன். ஏ வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், பி வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், சி வந்துட்டு மார்க்கெட்டிங் அசோசியேட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இத வந்து டீட்டெயிலா என்ன அப்படிங்கிறத உள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். நீங்க முதல்ல ஜாயின் பண்ணி உள்ள வரீங்க அப்படின்னா, கண்டிப்பா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற பிளான்க்குள்ள தான் வருவீங்க. இதுல ஜாயின் பண்றதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. முழுக்க முழுக்க ஃப்ரீ ஜாயினிங் தான். இதுல வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் குடுப்பாங்க. அந்த டாஸ்க் வந்து வீக்லி 7 டேஸ்மே இருக்கும். ஒரு டாஸ்க்குக்கு வந்து ரூ. 5 குடுப்பாங்க. 1 மந்த்துக்கு உங்களால 150 வந்து ஃப்ரீயாவே ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த டாஸ்க் உங்களால பண்றதுக்கு வந்து டியூரேஷன் எவ்வளவு எடுக்கும்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் 7 to 10 மினிட்ஸ் தான் எடுக்கும். அதுக்குள்ளயுமே வந்து டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணிறலாம். நீங்க 500 ரீச் ஆனதுமே நீங்க அத வித்ட்ராவல் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்க வந்து உங்களுக்கு கீழ யாராவது ஜாயின் பண்ணி வர்றீங்க அப்படின்னா, அவங்களுமே மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற பிளான்க்குள்ள தான் வருவாங்க. நீங்க ரெஃபர் பண்ணனால உங்களுக்கு ரெஃபரல் இன்கம்மா ₹1000 ஆட் பண்ணிருவாங்க. ஒருவேளை நீங்க வந்து இத விட அதிகமா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட இத வந்துட்டு நீங்க அப்கிரேட் பண்ணியே ஆகணும். அந்த அப்கிரேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்து பி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கு நீங்க மாறணும். அதுக்கு வந்து 5999 பே பண்ணி எஜுகெஸ்ட்ல வந்து ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ற மாரி இருக்கும். அத பண்ணீங்க அப்படின்னா, நீங்க வந்து பி அதாவது இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கு நீங்க மாறிடுவீங்க. இப்ப அத பத்தின டீட்டெயிலான வீடியோ பார்க்கலாம். இப்ப நீங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா மாறுனதுக்கு அப்புறம் சேம் உங்களுக்கு அதே மாதிரி தான் ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் தான் குடுப்பாங்க. வீக்லி 7 டாஸ்க் இருக்கும். ஒரு டாஸ்க்குக்கான அமௌண்ட் வந்து ₹50 குடுப்பாங்க. உங்களால 1 மந்த்துக்கு 1500 வந்து ஏர்ன் பண்ண முடியும். சேம் அதே மாரி தான் டாஸ்க்குக்கான டியூரேஷன் வந்து 7 to 10 மினிட்ஸா தான் இருக்கும். இதுல வந்து வித்ட்ராவல் லிமிட் எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1500 நீங்க வந்து 1500 ரீச் ஆனதுமே நீங்க வந்து வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போ நீங்க மார்க்கெட்டிங் அசோசியேட்டரா மாறுவீங்க அப்படின்னா, நீங்க 5999 பே பண்ணி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா மாறி, உங்களுக்கு கீழ ஒருத்தர் ஜாயின் பண்ணி, அவரும் 5999 பே பண்ணி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா மாறியிருந்தாரு அப்படின்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட்டிங் அசோசியேட்டரா மாறிருவீங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்க எந்த ஒரு பேமெண்ட்டுமே பண்ண தேவையில்ல. இத பத்தின டீட்டெயில் வீடியோ பார்க்கலாம். இப்ப நீங்க மார்க்கெட்டிங் அசோசியேட்டா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சேம் அதே மாதிரி தான் டெய்லி வந்து ஒரு டாஸ்க் குடுப்பாங்க. வீக்லி வந்து உங்களுக்கு 7 டாஸ்க் இருக்கும். ஒரு டாஸ்க்குக்கான அமௌண்ட் வந்து ₹50 குடுப்பாங்க. உங்களால மந்த்லி வந்து 1500 வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். டாஸ்க்கோட டியூரேஷன் சேம் 7 to 10 மினிட்ஸா தான் இருக்கும். ஆனா இதுல வந்து வித்ட்ராவல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரெஃபர் பண்ண அமௌண்ட்டா இருந்துச்சுன்னா, ₹1000 இருந்தாலே நீங்க வந்து வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். 24 ஹவர்ஸ்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க. டாஸ்க் அமௌண்ட்டும், இன்ட்ரோ கமிஷனும் வந்துட்டு நீங்க 1500 இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து வித்ட்ராவல் குடுக்க முடியும். அந்த இன்ட்ரோ கமிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நீங்க வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அப்படி இல்லாட்டினா மார்க்கெட்டிங் அசோசியேட்டா இருக்கீங்க. உங்களுக்கு கீழ ஜாயின் பண்ணவங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்து 5999 பே பண்ணி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா மாறிட்டாரு அப்படின்னா, அவங்க ஏர்ன் பண்ற டாஸ்க் அமௌண்ட்ல இருந்து உங்களுக்கு 20% வந்து இன்ட்ரோ கமிஷனா உங்களோட வாலெட்ல வந்து ஆட் பண்ணிருவாங்க. ஒருவேளை உங்களுக்கு கீழ இருக்க டவுன்லைனர் வந்து 5999 பே பண்ணி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா மாறி, நீங்க வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷன் வராது. உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷன் வரணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து அப்கிரேட் ஆயிருக்கணும். அப்பனா தான் உங்களுக்கு கீழ இருக்கவங்க வொர்க் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அதுலருந்து இன்ட்ரோ கமிஷன் வரும்.
கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தரலாம். நீங்க வந்து 5 டேஸ் கன்டினியூவா ஒர்க் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா, உங்களோட ஐடி வந்து டெர்மினேட் ஆயிடும். உங்களோட பேங்க் அக்கவுண்டும், பான் கார்டும் வச்சு மறுபடியும் உங்களால எஸ்பிஓல ஜாயின் பண்ணவே முடியாது. இதுக்கு வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 18+ ஏஜா இருக்கணும். 5999 பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால லைஃப் டைம் வந்து எஸ்பிஓல ஒர்க் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் எஜுகஸ்ட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ற கோர்ஸ பேசிக் அண்ட் மீடியம் லெவல் வரைக்குமே கத்துக்க முடியும். 6000 ரிவார்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு பைமோட் ஆப்ல ஆட் பண்ணிருவாங்க. அத நீங்க பர்ச்சேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரீபர்ச்சேஸ் டீடைல்ஸ் அப்படின்னா, நீங்க இந்த பிளான்ல இருந்து 20,000 ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அகைன் அந்த பீரியட்ல எஸ்பிஓல என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்களோ, அத சேம் வேல்யூ 5999க்கு நீங்க அகைன் வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். பண்ணா மட்டும் தான் நீங்க வந்து கன்டினியூவா ஒர்க் பண்ண முடியும். இன்னும் டீடைலான வீடியோ வேணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா வந்து யூடியூப்லயுமே அவங்களோட அஃபிஷியல் வந்து சேனல் இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. வேற டீடைல் வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நீங்க இந்த பிளான்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, இங்க உங்களுக்கு என்ன வேலை குடுப்பாங்க அப்படிங்கிறத டீடைலா வந்து நம்ம பாத்தரலாம். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்பிஓட போர்ட்டல் பேஜ லாகின் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அதுல கீழ வந்தீங்க அப்படின்னா, ட்ரெய்னிங் டாஸ்க் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. அதுல வந்து டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா, இன்னைக்கான டாஸ்க் என்ன அப்படிங்கிறத நம்மளால பாத்துக்க முடியும். அதுல வந்து டவுன்லோட் இமேஜ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு, கீழ ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஹேஷ்டேக் குடுத்திருப்பாங்க. அது வந்து நம்ம காப்பி பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நீங்க Instagramல டாஸ்க் பண்ணீங்கன்னா, Instagram ஓப்பன் பண்ணிக்கங்க. அப்படி இல்லாட்டினா Facebook ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் வந்து Facebookல தான் போடுறேன். இதுல வந்து என்னோட ரிவ்யூவ வந்து நானு டைப் பண்ணிட்டு, அது கீழயே காப்பி பண்ணத வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். முக்கியமா வந்து இதுல ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கவே கூடாது. பப்ளிக்ல வச்சு தான் போஸ்ட் போடணும். இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு, இதனோட லிங்கையும் வந்து காப்பி பண்ணிட்டு, அகைன் நம்ம வந்து போர்ட்டல் பேஜ லாகின் பண்ணி, டுடே டாஸ்க்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு 2 செகண்ட்ஸ் 2 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு ஓடும். ஓடி முடிஞ்சதுமே இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதுல வந்து நீங்க எந்த சோசியல் மீடியால பண்ணீங்க அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு, லிங்கையும் பேஸ்ட் பண்ணிட்டு, எடுத்த ஸ்கிரீன்ஷாட்டையும் பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இப்படிதான் நம்ம வந்து டாஸ்க் பண்ணணும். உங்களுக்கு ஒர்க்குமே இந்த மாரி தான் குடுப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளோட டெய்லி டாஸ்க்காவே இருக்கும். சில சமயங்கள்ல கொஞ்சம் டாஸ்க் வந்து சேஞ்ச் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். இந்த பார்ட் டைம் ஜாப்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நெனச்சாலும், கண்டிப்பா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்கள கைட் பண்றேன். வீடியோவ முடிக்கிறதுக்கு முன்னாடி, இன் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் மொபைல் ஆப். இந்த பைமோட்ல நம்ம வீட்டுக்கு தேவையான அன்றாட வாழ்க்கைக்கு யூஸ் பண்ற கிராசரி ஐட்டம்ஸ் தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பக்கத்து ஷாப்ல என்னெல்லாம் பை பண்ணுவோமோ, அதையும் தாண்டி இந்த பை மோட்ல நம்மளால வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். கம்மியான பிரைஸ்ல தான் குடுத்துட்டு இருக்காங்க. ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா, ஹோம் டெலிவரியுமே பண்ணி குடுத்துருவாங்க. கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.